7 டேஸ் லோன் ஆப்போட தொல்லை இப்போ ஒரு கொஞ்ச நாளாகவே வந்து இல்லை அப்படி தான் வந்து சொல்லணும். 7 டேஸ் லோன் ஆப் தொல்லைலாம் வந்து அதிகமாக வந்து இருந்த காலம் போய் இப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்லைன்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு கம்மியாயிருச்சு. நிறைய ஆப்பை வந்து பேன் பண்ணிட்டாங்க கூகுள் ப்ளே ஸ்டோர் தரப்புலேருந்து. நிறைய பேர் அதில் வந்து இப்போதைக்கு வந்து அவேர்னஸ் ஆகிட்டாங்க நிறைய பேர். ஏன்னா நம்ம சேனலே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா 7 டேஸ் லோன் ஆப்பும் வந்து இருக்கும். ஆனால் 1-2 லோன் ஆப்ஸாக வந்து இருக்கும். முந்தைய மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லோன் ஆப்ஸ்லாம் வந்து கிடையவே கிடையாது. நிறைய லோன் ஆப்ஸை வந்து தடை பண்ணிட்டாங்க. அப்படியே வந்தாலுமே உடனடியாக வந்து நிறைய பேர் வந்து அதை ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க. ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து அதை ரிவ்யூ பார்த்து இல்லை ரேட்டிங்ஸ் எல்லாமே அதை பார்த்து எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனடியாக வந்து அதை தடை பண்ணிடுறாங்க. இப்போ ரீசெண்டாக நானுமே 7 டேஸ் லோன் ஆப்பை பற்றி அவேர்னஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதில் ஒரு சில லோன் ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தடை பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து தடை பண்ணிட்டாங்க. ஒரு சில லோன் ஆப்ஸ்லுமே இல்லை. நான் போட்ட லோன் ஆப்ஸ் எல்லாமே வந்து அதில் ஃபுல்லாக தடை பண்ணிட்டாங்க. அதிலே முக்கியமாக பார்த்தீங்கன்னா பவராம் லோனு, ஹோப் ஃபண்டு இந்த மாதிரி லோன் ஆப்ஸ்லாம் வந்து ரொம்ப தொல்லைகள் வந்து அதிகமாகவே வந்து இருந்துன்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா நிறைய எனக்கே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனுடைய பிரச்சனைகளை வந்து சொன்னாங்க. லோன் ஆப்ஸை பற்றி நானும் தான் வீடியோவும் வந்து போட்டிருந்தேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி லோன் ஆப்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகி இருங்க. 7 டேஸ் லோன் ஆப்பு தொல்லைகள் வந்து நீங்கிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். அப்படி உங்களுக்கு 7 டேஸ் லோன் ஆப்பில் வந்து எதுவும் பிரச்சனைகள் வந்து இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அதனுடைய லோன் ஆப்பை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதனோட ப்ராப்பர் ரிவ்யூ நம்மளுடைய சேனலில் வந்து போட்டுடலாம். அதனோட ப்ராப்பர் ரிவ்யூ நம்மளுடைய சேனலை பார்த்து அப்டேட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்டில் வந்து மறக்காமல் வந்து தெரிவிங்க எனக்கு. அப்போ தான் நானும் வந்து தெரிஞ்சுக்கிட முடியும். இன்னுமே வந்து 7 டேஸ் லோன் ஆப்பில் வந்து தொல்லைகள் வந்து இருக்குது அப்படின்னா முக்கியமாக உங்களுடைய மெசேஜு, வாட்ஸ்அப்பு, ஜிமெயிலு, சோசியல் மீடியா ஆட்ஸு இந்த மாதிரி எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்து ஒரு அன்னோன் லோன் ஆப்போட லிங்க்கை வந்து கிளிக் பண்ணாதீங்க. அது கவர்ச்சிகரமான ஒரு விளம்பரத்தை தான் வந்து அவங்க வச்சு நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விளம்பரங்களை பார்த்து நீங்கள் அலட்சியம் பண்ணாமல் அந்த லோன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. இல்லைனா வந்து முடிஞ்சால் ரிப்போர்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா அது 7 டேஸ் லோன் ஆப்பாக தான் இருக்கும். இல்லைனா 10 டேஸ் லோன் ஆப்பாக தான் இருக்கும். இல்லைனா 15 டேஸ் லோன் ஆப்பாக கூட வந்து இருக்கும். ஆனால் ஆர்பிஐக்கு உட்படாத ஒரு ஆப்பாக தான் வந்து இருக்கும். அவங்க தான் வந்து இப்படி ப்ரொமோட் பண்ணுவானுங்க. அதனால் இந்த மாதிரி லோன் ஆப்லேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. அதுதான் வந்து நமக்குமே வந்து நல்லது. அதுதான் வந்து உங்களுக்குமே வந்து நல்லது, உங்கள் குடும்பத்துக்குமே வந்து நல்லது. ஃபோட்டோவை போட்டு ஆபாசமாக சித்தரித்து என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் ஒன்றும் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி வந்து இருப்பானுங்க. இந்த 7 டேஸ் லோன் ஆப்பு கேட்டால் ஆர்பிஐ லைசன்ஸ் இருக்குது, என்பிஎஃப்சி, சிபிஎல் ரிப்போர்ட் இது எல்லாமே பண்ணிடுவோம் பானுங்க. இதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணவே முடியாது. அவங்களால பண்ண முடிஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளை வந்து மிரட்டுறது மட்டும்தான். மிரட்டி மேலும் மேலும் பணத்தை வந்து வாங்குறது. ஒரு தடவை வாங்கினா பரவாயில்ல, பல தடவை வந்து ஃபோனை போட்டு மிரட்டிக்கிட்டு அவங்களாம் வந்து கால் பண்ணிகிட்டே மிரட்டிகிட்டே இருப்பானுங்க நம்ம பே பண்ணால் கூட. ஏன்னா அவனுங்க கிட்ட வந்து ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். அதனால தான் இந்த அவேர்னஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே வந்து அவேர்னஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ அதிகமாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க.